ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வா டெக் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம செல்வா டெக் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 400 வீடியோ அப்லோட் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிசியை பற்றி டுட்டோரியல், பிசியில் லேப்டாப், பிசி இல்லை லேப்டாப் இதை வச்சு ஃபஸ்ட்டு டுட்டோரியல் செல்வா டெக்கில் இன்னைக்கு தான் அப்லோட் ஆகுது. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் மொபைலில் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பிசியை பற்றி நான் சொல்லி கொடுக்கணுமா இல்லை மொபைல்லே நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பிசிக்கானது நான் அந்த வீடியோவில் டுட்டோரியலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு மொபைல்லே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போதும் போல். இல்லை பிசி லேப்டாப்பில் இதை பற்றியும் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? பிசியில் பெஸ்ட்டு இல்லை இது ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் 3 வீடியோ போட்டாச்சு செல்வா டெக்கில் இருக்காங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பற்றி 3 வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ பிசிக்கான ஃபஸ்ட்டு வீடியோவே இதுதான் நம்ம செல்வா டெக் சேனலில். எப்படி பெஸ்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறதுன்னு, எந்தவித ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, எந்தவித இல்லீகல் விஷயமும் செய்ய வேண்டியதில்லை, எந்தவித சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய பிசி மட்டும் இல்லை லேப்டாப் மட்டும் கையில் இருந்தால் போதும், பக்காவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் பண்ணினோம்னா நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணால் இதோட அவுட்புட் ஒன்று இருக்கும்ல, அந்த அவுட்புட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு இதோட அவுட்புட்டு இந்த வீடியோவில் காமிக்க போகிறதில்ல. அவுட்புட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த அவுட்புட் லிங்க் வீடியோ இருக்குல்ல, கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனல் 2 அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் முழுக்க அப்டேட் நியூஸு, அப்டேட் இஷ்யூஸு, இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் 2 அதாவது இருவழி ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க சேனலோட. அந்த சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த சேனல் லிங்க்குக்கு கீழே தான் இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்குது. அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம், டெமோவை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு செல்வா டெக்கில் ஒரு பிசியில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி, ஒரு லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி பக்காவாக பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். எந்தவித இல்லீகல் விஷயம் இல்லாமல், எந்தவித வெப்சைட் இல்லாமல், எந்தவித ஆப் டவுன்லோடு பண்ணாமல் வாங்க டெமோ பார்க்கலாம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எந்தவித ஆப்பும் இல்லாமல், எந்தவித வெப்சைட்டும் இல்லாமல் எல்லாமே உங்கள் பிசிலேயோ லேப்டாப்லேயோ பண்ணலாம். ஸோ அதற்கான ஆப்ஷன் பார்க்கலாம். இதோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா கீழே சேனல் லிங்க் இருக்கும், அதில் பாருங்கள். ஸோ உங்களுடைய இந்த விஎல்சி மீடியா பிளேயருங்கிறது எல்லோட சிஸ்டத்துலேயும் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணையில் இந்த ஆரோ மார்க் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணையில் இந்த ஆரோ மார்க்கெல்லாம் வர வைக்கணும். எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா லேப்டாப்பை பற்றி A to Z விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே ஒரு சேனலோட லிங்க் இருக்கும், அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இதில் கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? இந்த இடத்துல கேப்சர் டிவைஸ்ன்னு இருக்கும். கேப்சர் டிவைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்படின்னு, அதாவது சேனல் கேப்சர் மோடுன்னு இருக்கும். இதில் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் ரேட் கேப்சர்னு கேட்டிருக்கும். இது ஒரு பாயிண்டில் இருக்கும். இதை நீங்கள் 100 பாயிண்ட்டாக மாற்றிக்கோங்க. சரிங்களா? இதை டெலீட் பண்ணி விட்டு 100ன்னு கொடுத்துக்கோங்க. 100 இல்லை 200 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய எந்த அளவுக்கு ஒரு இது வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதோட குவாலிட்டிக்காக தான் இந்த இது கொடுக்குறது. 100ன்னு கொடுத்துக்கோங்க. 100ங்கிறதே நான் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இது இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, அடுத்தது கன்வெர்ட் சேவ்னு கொடுத்துருங்க. அடுத்தது 3வது ஆப்ஷன், அதாவது இன்ட் மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் நிறைய ஆப்ஷன் கேட்டிருக்கும். இதில் MP4ன்னு கொடுத்துருங்க. MP4ன்னு கொடுத்து கிரியேட்னு கொடுத்துருங்க. கிரியேட்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே ப்ரொஃபைல் நேம் கேட்டிருக்கோம். ஸோ நான் செல்வான்னு மட்டும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ப்ரொஃபைல் நேம் என்னவோ அதை கொடுத்துருங்க. நான் இப்போ செல்வான்னு கொடுத்துட்டேன். இப்போ கிரியேட்னு கொடுங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் கேட்கும். இதில் ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைல் நேம் கேட்கும். ஸோ ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்துருங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு கொடுத்துட்றேன். ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ ஏதோ ஒன்று SCRன்னு கொடுத்துட்டேன். இப்போ சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க.
உங்களுடைய வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல பாருங்கள், அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 6 செகண்ட் 7 செகண்ட்னு. இப்போ நீங்கள் இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல மினிமைஸ் இருக்கா, மைனஸ் பாயிண்ட் மாதிரி மினிமைஸ், அதை கொடுத்துருங்க. ஸோ இது மினிமைஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆகி முடிச்சிருச்சு. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இருக்கா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க தெரியுதா, இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் பாருங்கள், கீழே இதை கொடுத்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அதை கொடுங்க. இந்த இடத்துல உங்கள் வீடியோஸ்ன்னு இருக்கா, அந்த ஆப்ஷனை கொடுங்க. நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண விஷயம் இந்த இடத்துல வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண விஷயம் இந்த இடத்துல வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? எந்தவித ஆப்பும் வேண்டியதில்லை, டெஸ்க்டாப் வேண்டியதில்லை. பக்கா குவாலிட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் 2வே அப்படிங்கிற ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டன் அழுத்தி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.